ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். க்ரீமு, கஸ்டர்ட் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 7 to 8 பிரெட் ஸ்லைசஸ் தேவைப்படும். நீங்கள் எடுக்கிற புட்டிங் ட்ரேயோட சைஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதோட சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் கொதித்து ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதில் ஒவ்வொரு பிரெட் ஸ்லைசஸாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ புட்டிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஏதாவது ஃப்ரூட் ஜாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இங்கே மேங்கோ ஜாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக மேங்கோ பீசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் பாதாவையும் பிஸ்தாவையும் சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். புட்டிங் சாப்பிடும்போது இடையில கடிப்படும் போது நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் லேயராக பிரெட் ஸ்லைசஸை திரும்பவும் மில்கில் டிப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த புட்டிங்கோட மெயின் இன்க்ரீடியன்ட் மேங்கோ 2 மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் சுகரும் 1/2 கப் மில்க் பவுடரும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பாதாமும் பிஸ்தாவும் சாப் பண்ணது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. மில்க் நல்லா பாயில் ஆகி வரட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சுட்டு பால் ஒரு பாதி அளவுக்கு வற்றி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிடலாம். சைட்ஸில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது லைட்டாக கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோ பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை புட்டிங் ட்ரேயில் ஆட் பண்ணிடலாம். இது லைட்டாக சூடோடு இருக்கும் போதே புட்டிங் ட்ரேயில் சேர்த்துடலாம். ஃபைனலாக கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சில்லுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். மேங்கோ ஃப்ளேவர் ப்ளஸ் குல்ஃபி ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகி இதோட டேஸ்ட் செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.